விளக்கம்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? கலங்கரை விளக்கம் எங்கே இருக்கும்? அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? லைட் ஹவுஸ். கலங்கரை விளக்கம் எதுக்கு? ஏன்னா நானே பேசிகிட்டு இருந்தால் அது சத்சங்கம் கிடையாது, நீங்களாம் பேசினதா சத்சங்கம். ஸோ வழி தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறதுக்குன்னு நம்ம அரவிந்த் சுவாமி சொல்கிறாங்க. அரவிந்த் சுவாமி, ஓகேயா? ஸோ கலங்கரை விளக்கம்ங்கிறது எப்படி வழி தெரியாதவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக லைட் ஹவுஸாக இருக்கோ, அது மாதிரி நம்மளை மாதிரி தத்தளிச்சிட்ருக்கிற, எப்படி சுவாமிஜி சொன்னாரோ, தன்னிலை அறிந்தால் முன்னிலைங்கிறது அந்த விவேகானந்தருடைய கதையில் வரும். இதை வச்சு நாங்கள் ஒரு ட்ராமாவே போட்டிருக்கோம். எல்கேஜி குழந்தை யூகேஜி குழந்தைங்களுக்கு டீச்சராக இருக்கும்போது அந்த குழந்தைங்கள வச்சு தன்னிலை அறிந்தால் முன்னிலைன்னு அவங்களுக்கு சிங்கம் வேஷம், இந்த ஆடு வேஷம்லாம் போட்டு சிறப்பாக அந்த ட்ராமா. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் தன்னிலை அறிந்தால் முன்னிலைங்கிற அந்த விஷயத்தை மட்டும் உள்ளே ஏற்றியாச்சு. அந்த விஷயத்தை திரும்ப 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 நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு குருஜிக்களும் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. தேவோ மானுஷ ரூபானாம். தெய்வம் 10 கை 10 கால் 12 கையோடலாம் நம்மளோட பேச முடியாது. பேசினா நம்ம பயந்து ஓடிடுவோம். அதனால் நம்மளை பயமுறுத்தாமல் மனித உருவத்தில் நமக்காக குரு வடிவில் இறங்கி நமக்கு இத்தனை விஷயங்களை யார் சொல்கிறாங்க? குருநாதர் தான் சொல்கிறாங்க. அப்போது நம்ம நமக்கு ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் நமக்கு மறந்து போயிடும். அதனால் இத்தனை வடிவத்தில் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த விஷயத்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுணும். அப்படி தானே? என்ன பண்ணணும்? கேட்ட விஷயத்தை உள்ளே இருத்திட்டு நம்ம அந்த உயிரோட நம்மளுடைய ஆன்மாவில் அதை கலந்துக்கணும். அப்போது அந்த விஷயத்தை நம்ம சதா சர்வகாலமும் நினைவே தவம், நினைவும் தவம் தான். ஒரு விஷயத்தை சதா சர்வகாலமும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறதும் தவம் தான். நம்ம சினிமாவை பற்றி யோசிப்போம், ஃப்ரெண்டை பற்றி யோசிப்போம், நம்ம பழைய கதை புது கதை இதெல்லாம் யோசிப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குது. குருநாதரை பற்றி யோசிக்கவும் இந்த மாதிரி சத்சங்கமான விஷயத்தை யோசிக்கவும் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம யார் அமைச்சு கொடுத்துருக்காங்க? குருநாதர் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதை நல்லா பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஜெய் தாசானந்தம். மேற்கொண்டு விழா நடைபெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. குருவே சரணம்.